World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் திருமண திறவுகோல் அப்படின்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழே நம்ம ஒரு பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, சார் ஒரு பெண் மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டா சார், உடனே அந்த பிள்ளைக்கு தோஷம் மாமனாருக்கு ஆகாது. ஆயில்யத்தில் பிறந்துட்டா சார், உடனே தோஷம் மாமியாவுக்கு ஆகாது. இது எல்லாம் நம்ம நம்மளுடைய பரம்பரையாக எதுக்கு இந்த வதந்தி வந்ததுன்னே தெரியல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே தோஷம் பண்ணுமா சார் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது, பொதுவாக ஒரு ஜாதகத்திற்கு 3ஆம் இடம் என்பது நம்மளுடைய மாமனார் பாவகத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம். லக்னத்திற்கு 3ஆம் பாவகம் தான் மாமனார் பாவகம். ஓகேங்களா? உங்கள் ஜாதகத்தில் யார் எந்த பெண் பார்க்குறீங்களோ அந்த பெண் அந்த 3ஆம் பாவகம் கெட்டு கிடக்கணும். முதல்ல பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் கெட்டு போட்டாலும் அவங்களுக்கு மாமனார் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பழக்க வழக்கம் நல்லா இருக்காது, போக்குவரத்து இருக்காது. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ 3ஆம் இடம் கெட்டு போய் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 3ஆம் இடம் கெட்டு போயின்னா என்ன சார், மூடி வைக்கிறதா சார்? அப்படிலாம் இல்லை. கெட்டு போகிறது அப்படிங்கிறது லக்னத்துக்கு 6, 8, 12 இருக்கிறது, நீசமாகிறது, அஸ்தங்கதமாகிறது, ராகு கேதுவோட மிக நெருங்கிய நிலையில் இருக்கிறது, 2 பாவிகள் நடுவில் பாவகர்த்தாரி அமைப்பில் இருக்கிறது, இதெல்லாம் கெட்டு போகிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த அமைப்பு இருந்து 3ஆம் அதிபதி இருந்து 3ஆம் இடத்தில் கேது என்ற தடைகிரகம் இருந்து, ஓகேங்களா, 3ஆம் இடத்துல கேது இருந்து 3ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் அவங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்களுக்கு ஒரு பாதிப்புங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு அவங்களுடைய மாமனாருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 ஜாதகம் கூட கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. இப்போ கன்னியில் கேது இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கடக லக்கணத்தில் பிறந்து 3ல் கேது இருக்கிறாரு இல்லையா? அப்போ 3ஆம் அதிபதி புதன் அந்த கடக லக்கணத்துக்கு 6, 8, 12 இருக்கும்போது, ஓகேவா, அந்த குறிப்பிட்ட அந்த 2 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய இப்போ குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அதிகமான பாதிப்பு. இன்றைக்கி யாருமே அதை பார்க்குறதே கிடையாது. ஏன்னா கல்யாணம்னே தனி கொடுத்துட போகிறத தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் நம்ம ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு திருமணத்துக்கான ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது. அதே போல் ஆயில்யம் நல்லா சமைக்க போகணும். அம்மி இல்லையா, நல்லா சமைச்சு மயக்கிற ஆயில்யம். அப்போ வந்த உடனே என்ன பண்ணுவா, தன்னுடைய மருமகள் கணவரை மயக்கிடுவா அப்படின்ற ஒரு எண்ணத்தை அது உருவாக்கி கொடுத்துரும் இந்த ஆயில்யத்தில் பிறந்தாவே. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தோஷத்தை கொடுத்துரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஆயில்யம் என்பது காலத்துக்கு அது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஓகேவா? கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அந்த கடகராசி என்பது அம்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. ஓகேவா? பெண் என்பவள் என்பது துலாம் ராசி. பெண்ணுக்கு 10ஆம் இடமான கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த பெண் என்பவள் தன்னை கொண்டு போய் அங்கே நிலைநாட்டிக்கிறார். 4ஆம் இடத்துல போய் நிலைநாட்டிக்கிறார். அதனால் அங்கே வரக்கூடிய அந்த ஈகோ கிராசிங் தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அடிபடுதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்ததுன்னா என்ன சார், உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடம் வலிமையாக இருந்து ஆயில்யத்தில் பிறந்திருந்தீங்கன்னா மாமியாவுக்கு மருமகளுக்கு எப்பயும் ஒரு டேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? பாதிப்பு வராது, ஒரு டேஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் வாய் சண்டைகள் இருக்கும். அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் கெட்டு போய் 10ல் கேது இருந்து நீங்கள் ஆயில்யத்தில் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா, லக்னத்துக்கு 10ல் கேது இருந்து ஆயில்யத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா அங்கே மாமியார் உறவுகளுக்கு பாதிக்கப்படும். ஓகேங்களா? இதுவும் ரொம்ப ரேர் தான், கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நேர் தான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான பெண்களுக்கெல்லாம் கூட்டு குடும்பம் இல்லாமல் தனியாக இருந்துட்டாவே ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆயில்யத்தில் பிறந்தால் தோஷம், ஓகேங்களா, கேட்டையில் பிறந்தால் தோஷம், விசாகத்தில் பிறந்தால் தோஷம், மூலத்தில் பிறந்தால் தோஷம், இந்த மாதிரியான விஷயங்களை இதெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க தயவு செஞ்சு. ஜாதக ரீதியாக முழுமையாக ஒவ்வொரு பாவத்தையும் ஆய்வு செஞ்சு எந்த உறவுகளுக்கு பாதிப்பு என்பதை முறையாக ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் தீர்மானித்து நீங்கள் ஒரு விடையை சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம சயின்ஸ் ரொம்ப வளர்ந்துருச்சு. ஓகேங்களா? ஜோதிடம் அதை விட அதிகமாக வளர்ந்துருச்சு இருக்கு. இன்னமும் நம்ம பார்த்திங்கன்னா பேசிக்கில் நம்ம பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி தோஷம் இருக்குன்னு அதை சொல்லாதீங்க. பரிகாரம் என்பது என்னை பொறுத்தவரை கோயில் வழிபாடுகள் மட்டுமே. ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் என்ன பண்ணாலும் கோயில் வழிபாடுகள் பண்ணுறது, சின்ன சின்ன ஹோமங்கள் பண்ணுறது, அந்த முக்கிய கிரகத்துக்கு உண்டான பூஜைகள் பண்ணுறது, இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை வைத்து கொண்டு நம்ம பணமாக்க நினைக்கக்கூடாது இல்லையா? அதை நான் ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு என்னுடைய மாணவர்களும் சரி, என்னுடைய வாடிக்கையாளர்களும் சரி, எல்லாருமே நல்லா யோசிங்க. நம்ம வழிகாட்டக்கூடிய இடத்துல போய் இருக்கிறோம். ஸோ நல் வழிகாட்டியாக இருந்து நம்ம நிறைய பேர்த்த வாழ வைக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய வகுப்பிலும் சரி, என்னுடைய நூல்லையும் சரி நான் கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டு அதை பெற்றுக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு இனிய பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் MKR.